guys, welcome back to Tamilponnu channel. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம சேனல்ல பாத்தீங்கன்னா மொத்தமா நம்ம வந்து ஒரு 5 sections of ஒரு product review தான் நம்ம பார்க்க போறோம். இந்த வீடியோ பாத்தீங்கன்னா ஒரு ப்ராடக்ட் பத்தி நான் சொல்ல போறேன். இன்னும் அடுத்தடுத்து பாத்தீங்கன்னா மொத்தமா வந்து 5 வீடியோ நான் போட்டிருக்கேன். நான் ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா ப்ராடக்ட் பத்தின வந்து ஃபுல்லான ரிவ்யூ. உங்களுக்கு பிரைடலா இருக்கீங்கன்னா கண்டிப்பா இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு தேவைப்படும்ன்றனால உங்களுக்காகவே தனித்தனியா வந்து நான் ரிவ்யூ போட்டிருக்கேன். பிரைடலுக்கு ரொம்பவே முக்கியமா தேவைப்படுற ஒரு மாய்ஸ்சரைசிங் பத்தி தான் நான் சொல்ல போறேன். இந்த மாய்ஸ்சரைசிங் பாத்தீங்கன்னா பிரைடல்ஸ்க்கு எல்லாருக்குமே வந்து ரெகுலரா யூஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் என்ன ப்ராடக்ட் பாத்தீங்கன்னா பான்ஸ் ஒயிட் பியூட்டில இருந்து ஒரு சூப்பர் லைட் ஜெல் எடுத்திருக்கேன். இந்த ஜெல் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஆயில் ஃப்ரீயா இருக்கும்ன்றனால பிரைடல்ஸா இருக்கீங்கன்னா கண்டிப்பாவே வந்து ரொம்பவே வந்து லாங் லாஸ்டிங்கா இருக்கும். இதுல என்ன கொடுத்துருக்காங்க பாத்தீங்கன்னா ஃபார் நான் ஸ்டிக்கி க்ளோயிங் ஸ்கின் சொல்லி கொடுத்துருக்காங்க. எல்லா ஸ்கின் டைப்புக்கும் வந்து யூஸ் பண்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இதுல பாத்தீங்கன்னா ஹைலூரோனிக் ஆசிட் இருக்கு. ஹைலூரோனிக் ஆசிட் மட்டும் இல்லாம இது கூடவே வந்து விட்டமின் இ இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நம்ம ஸ்கின்னுக்கு பாத்தீங்கன்னா நல்லா ஒரு ஸ்மூத்தான ஒரு டெக்ஸ்சரா கொடுக்கும்னு சொல்லியிருக்காங்க. பேக் சைட்ல பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஃபார் ஆல் சீசன் ஃபார் ஆல் ஸ்கின் டைப் சொல்லி கொடுத்துருக்காங்க. பான்ஸ் ஒயிட் பியூட்டில பாத்தீங்கன்னா நமக்கு வந்து சின்ன பேக்கேஜிங் சொல்லி கொடுத்துருக்காங்க, பெரிய பேக்கேஜிங் கொடுத்துருக்காங்க. நான் வாங்கிக்கிறது பாத்தீங்கன்னா சின்ன பேக்கேஜிங் தான் வாங்கியிருக்கேன். இதோட கிராம்ஸ் பாத்தீங்கன்னா நமக்கு மொத்தமா 73 கிராம்ஸ் சொல்லி கொடுத்துருக்காங்க. இதோட ரேட் பாத்தீங்கன்னா ஒரிஜினல் ரேட் வந்து 149 ருபீஸ் சொல்லி கொடுத்துருக்காங்க. இதை விட வந்து நமக்கு வந்து ஒரு 147 கிராம்ஸ் ஆஃப் ப்ராடக்ட் சொல்லிட்டு இதை விட பெரிய சைஸ்ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து எப்பவுமே வந்து நம்ம சின்ன ப்ராடக்ட் வந்து நம்ம வாங்கி பார்த்துட்டு அது நம்மளுக்கு வந்து பிடிச்சிருந்து நம்ம ஸ்கின்னுக்கு வந்து செட் ஆகுதுன்னா நம்ம பெரிய ப்ராடக்ட் வந்து நம்ம வாங்கிக்கலாம். இப்போ இதை ஓப்பன் பண்ணலாம். ஓப்பன் பண்ணணும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து நல்லா வந்து ஒரு பெரிய சைஸ் ஒரு ரவுண்ட் டைப்ல இருக்க மாதிரி நமக்கு க்ரீம் ப்ராடக்ட் கொடுத்துருக்காங்க. ஓப்பன் பண்ண உடனே வந்து நம்மளுக்கு நான் வந்து ஆல்ரெடி வந்து பேக்கேஜிங் பிரிச்சுட்டேன். நான் இது வந்து பிரிக்காம வந்து நமக்கு வந்து ஒரு லேயர்டு மாதிரி ஒரு கவர் கொடுத்துருக்காங்க. அதுக்குள்ளதான் நம்மளுக்கு வந்து ப்ராடக்ட் இருக்கும். இந்த ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா நல்லாவே வந்து ஒரு க்ரீமி டைப்ல ஒரு டெக்ஸ்சர்ல இருக்க ஒரு ப்ராடக்ட். பட் ஆனால் வந்து நம்ம அப்ளை பண்ணும் போது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஜெல் பேஸ்ல இருக்க ஒரு ஃபார்முலா மாதிரி இருக்கும். இப்போ வந்து கையில் வந்து லைட்டாக அப்ளை பண்ணுறேன். நான் லைட்டாக அப்ளை பண்ணும்போது இது வந்து லைட் ஒரு ப்ளூயிஷ் கைண்ட் ஆஃப் வந்து ஒரு க்ரீம் மாதிரி இருக்குது. பட் ஆனால் நம்ம கையில் அப்ளை பண்ணும்போது நல்லா வந்து ஒரு கலர்லெஸ்ஸான ஒரு ஜெல் டைப்பில் கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு. குயிக்காக இந்த பான்ஸ் ஒயிட் பியூட்டியோட ப்ரோஸ் என்னன்ட்டு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ப்ரோஸ் பார்த்தீங்கன்னா இந்த பான்ஸ் ஒயிட் பியூட்டியில் வந்து நம்மளுக்கு வந்து நான் ஸ்டிக்கி ஒரு க்ளோயிங் ஸ்கின் கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. அதாவது அப்ளை பண்ணிட்டு நம்ம ஃபேஸில் வந்து ஒரு ஸ்டிக்கி அதாவது ஒரு பிசு பிசுப்பு தன்மை இல்லாமல் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. செகண்ட் ப்ரோஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாய்ஸ்சரைசிங்ல நம்மளுக்கு ஹைலூரோனிக் ஆசிட் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் விட்டமின் இ கொடுத்துருக்காங்க. இந்த ஹைலூரோனிக் ஆசிட் நம்ம ஸ்கின்ல பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நிறைய பேர் வந்து தண்ணி அதிகமாக குடிக்க மாட்டோம். ஸோ வந்து 1 drop ஆஃப் வாட்டர் ஈக்குவல் டு 10 drop ஆஃப் வாட்டர். இந்த ஹைலூரோனிக் ஆசிட் வந்து நம்மளுக்கு வந்து 10 times வந்து பெட்டர் வந்து ஒரு கிளென்சிங் மாதிரி கொடுக்கும். நம்ம தண்ணி குடிக்கும் போது நல்ல ஒரு ஃப்ரெஷ்னஸ் கிடைக்கிற மாதிரி இது நம்ம ஸ்கின்ல அப்ளை பண்ணும் போது நல்ல ஒரு ஃப்ரெஷ்னஸ் கிடைக்கும். தேர்ட் ப்ரோஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாய்ஸ்சரைசிங் வந்து நம்ம எல்லா ஸ்கின் டைப்லயும் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நம்ம ஸ்கின்க்கு பார்த்தீங்கன்னா எந்த விதமான நம்மளுக்கு பிரேக்கேஜும் ஆகாது. நிறைய பேருக்கு வந்து ட்ரை ஸ்கின்னா இருக்கீங்கன்னா அப்ளை பண்ணிட்டு கொஞ்சம் நேரம் கழிச்சு நம்மளுக்கு வந்து பிரேக்கேஜ் ஆகும்ட்டு சொல்றீங்க. ஸோ இந்த மாதிரி மாய்ஸ்சரைசிங் நம்ம யூஸ் பண்ணும் போது நம்ம ஸ்கின்னுக்கு பார்த்தீங்கன்னா நல்லா வந்து ஒரு கிளென்சிங் பண்ண மாதிரி ஒரு நல்ல ஒரு மாய்ஸ்சரைசிங்ல இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ட்ரை அவுட் ஆகாது. அது மட்டும் இல்லாமல் பிரேக்கேஜ்ஸும் ஆகாதுன்னு சொல்லியிருக்காங்க. ப்ரோஸ் எல்லாமே நம்ம பார்த்தாச்சு. அடுத்தது பார்த்தீங்கன்னா இதோட கான்ஸ் என்னன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கான்ஸ் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து ஆக்னி ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஸ்கின்ல பார்த்தீங்கன்னா ஒரு ரெட்னஸ் மாதிரி இருக்கும். நிறைய பேருக்கு வந்து பிளாக் மார்க்ஸ் ரொம்ப வந்து டீப்பாக இருக்கிற மாதிரி ஆக்னி ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்கும். அந்த மாதிரி ஸ்கின் டைப்ல இருக்கவங்க இந்த மாய்ஸ்சரைசிங் நம்ம போடும்போது நம்ம ஸ்கின்குள்ள வந்து இதுக்குள்ள ஹைலூரோனிக் ஆசிட் இருக்கனால நம்ம ஸ்கின்குள்ள நல்லா அஃபெக்ட் ஆகும்போது நமக்கு ஆக்னி ப்ராப்ளம்ஸ்மே இன்னும் என்ன ஆகும்னா ரொம்பவே வந்து ஜாஸ்தி ஆகும். ஸோ வந்து உங்களுக்கு ரொம்ப ஆக்னி ப்ராப்ளம்ஸாக இருக்கீங்கன்னா கண்டிப்பாக இந்த ப்ராடக்ட் வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஒன் டைம் யூஸ் பண்ணி பாருங்க. உங்கள் ஸ்கின்னுக்கு வந்து செட் ஆகலைன்னா நீங்கள் கண்டிப்பாக இதை யூஸ் பண்ண வேண்டாம். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த மாய்ஸ்சரைசிங் க்ரீம் அப்ளை பண்ணிட்டு அதுக்கப்புறமா வந்து பவுடர்லாம் அப்ளை பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி கண்டிப்பாக அப்ளை பண்ணக்கூடாது. மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணுறீங்கன்னா அதுக்கப்புறமா வந்து ஒரு சன்ஸ்க்ரீமோ இல்லை வந்து நம்ம டெய்லி யூஸ் பண்ணுற க்ரீம் யூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம பவுடர் யூஸ் பண்ணும்போது நம்ம ஸ்கின்னுக்கு வந்து ரொம்ப லாங் லாஸ்டிங்காக இருக்கும். கடைசியா பாத்தீங்கன்னா இந்த பான்ஸ் மாய்ஸ்சரைசிங்ல மொத்தமா நமக்கு 3 years வாரண்டி கொடுத்துருக்காங்க. 3 years வந்து
ஷெல்ஃப் லைஃப் வந்து நம்ம கொடுத்துருக்காங்க. அது பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் தி ட்ராபேக் தான் நான் சொல்லுவேன். ஏன்னா நமக்கு 3 இயர்ஸ் வாரண்டி கொடுக்கும்போது இந்த ப்ராடக்ட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய வந்து கெமிக்கல்ஸ் ப்ரிசர்வேட்டிவ்லாம் ஆட் பண்ணியிருப்பாங்கன்றனால ஸோ வந்து அது ஷெல்ஃப் லைஃப் வந்து நமக்கு ரொம்ப லாங் லாஸ்டிங்காக இருக்கணுன்றனால இந்த ப்ரிசர்வேட்டிவ் ஆட் பண்ணியிருக்காங்க. நிறைய பேருக்கு இந்த ப்ரிசர்வேட்டிவ்லாம் வந்து நம்ம ஸ்கின்ல ரியாக்ட் ஆகும்போது ஆக்னி ப்ராப்ளம் எல்லாமே வந்து இன்னும் வந்து அதிகமாகும். இந்த பாண்ட் சூப்பர் லைட் மாய்ஸ்சரைசிங் ஜெல்ல பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கான்ஸை விட நிறைய ப்ரோஸ் தான் அதிகமாக இருக்கிறதுனால கண்டிப்பாகவே வந்து பிரைடல்ஸாக இருக்கீங்கன்னா யூஸ் பண்ணலாம். உங்கள் ஸ்கின் டெக்ஸ்சருக்கு வந்து பார்த்து யூஸ் பண்ணணும். நம்ம இந்த வந்து பாண்ட் சூப்பர் லைட்டிங் ஜெல் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஆயில் ஸ்கின் டைப் சொல்லி கொடுத்துருக்காங்க. இதே மாதிரி வந்து நமக்கு க்ரீமி டைப்பில் இருக்க டெக்ஸ்சர்லேயும் சொல்லி கொடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா ப்ளூ கலரில் இருக்குது. அது மாதிரி அந்த க்ரீம் பார்த்தீங்கன்னா நமக்கு லைட் க்ரீன் கலரில் கொடுத்துருப்பாங்க. உங்கள் எல்லாருக்கும் இந்த மாய்ஸ்சரைசிங்கோட ரிவ்யூ வந்து பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா கீழே கமெண்ட் செக்ஷனில் எனக்கு மறக்காமல் சொல்லுங்கள். இன்னும் நம்ம தமிழ் பொண்ணு சேனல் யாரா புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்துலேயே ஒரு பெல் ஐக்கான இருக்கும், மறக்காமல் அதையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. இதே மாதிரி உங்களை அடுத்த வீடியோ சந்திக்கிறேன்னு. அண்ட் தென் பாய் கைஸ்.